உங்களுடைய முயற்சி அனைத்திலும் லாபத்தை, வெற்றியை தரக்கூடிய அமைப்பை தரக்கூடிய நாட்களாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் சார்ந்த பணப்பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். இந்த 37 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. நற்பலன்கள் நிறைய நடக்க போகிறது. அது என்னென்ன நற்பலன்கள், எப்படிப்பட்ட வெற்றிகள் கிடைக்கும்? ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். இந்த செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். அது என்ன சார் செவ்வாய் பயிற்சி பலன்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறீங்க, 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை 40 நாளைக்கு ஒரு தடவை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் அந்த ஸ்ட்ரகிள் இருக்குல்ல, அந்த கடுமையான முயற்சி வெற்றி அடையணும் அப்படின்னு சொன்னால் இந்த செவ்வாய் சில சாதகமான இடத்துல இருக்கணும். பூமிக்காரகன், அது மட்டும் இல்லாமல் சகோதரக்காரகன், உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு இந்த நரம்பு ரத்தம் சார்ந்த காரகத்துவம் பெற்றவர் இந்த செவ்வாய். இந்த செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் நல்ல பலனை கொடுத்தாருன்னா அவருக்கு, அந்த நபருக்கு சொத்து வாங்கிறதுக்கோ ஆரோக்கிய குறைபாடு இல்லாமல் இருக்கிறதுக்கோ, அதாவது நரம்பு தளர்ச்சி இல்லாமல், இரத்த சோகை இல்லாமல், இரத்தத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கான அமைப்பை தருவார். அதே சமயம் இந்த செவ்வாய் பாதகமாக இருந்தாரோ நீச்சமாக இருந்தாலோ கூட பிறந்தவங்களால் எந்த பிரயோஜனமும் இருக்காது. இதனால் நீங்கள் சில மாற்றங்களை செய்து கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மனசை தயார்படுத்திக்கணும். இப்படி இந்த செவ்வாய் 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை தன்னுடைய பயிற்சியை ஏற்படுத்திகிட்டு இருப்பார். 1.5 மாதத்துக்கு 40லேருந்து 45 நாளுக்கு ஒரு தடவை ஒவ்வொரு ராசியிலேருந்து ஒவ்வொரு ராசிக்கு போவார். எப்போ எங்கே போகிறாரு, எப்போ போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, February 23, 2026 அன்று செவ்வாய் தன்னுடைய உச்சஸ்தானமான மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறாரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு தான் இந்த எபிசோட். இதை எதுக்கு சார் பார்க்கணும் அப்படின்னா, இந்த கும்பராசி கோச்சார ரீதியாக உங்கள் ராசிக்கு எத்தனாவது இடம், உங்கள் லக்னத்துக்கு எத்தனாவது இடம்னு பார்க்கணும். சில இடங்களில் இந்த கும்பராசி அமைப்பு அந்த இடத்துக்கு சில ஸ்தானங்களில் இந்த செவ்வாய் வந்தார்னா உங்கள் லக்னத்துக்கும் ராசிக்கும் உங்களுடைய தொழில் வேலை சார்ந்த விஷயங்களில் சில முன்னேற்றங்கள் ஏற்படும். சில பேர் பார்த்திங்கன்னா அடுத்தவங்ககிட்ட எரிஞ்சு விழுந்து சண்டை போட்டு ரிலேஷன்ஷிப்பில் கணவன் மனைவி உறவில் நல்லா லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா 2 பேர் பிரிஞ்சிடுவாங்க. இதெல்லாம் காரணம் என்னென்னா இந்த செவ்வாய் தான். அதனால் உங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை சொல்கிறதுக்கு தான் இந்த எபிசோடை நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். இதன் மூலமாக உங்களுடைய அடுத்து வரக்கூடிய இந்த 2026 February 23 ஏப்ரல் 2, 2026 ஏப்ரல் 2ஆம் தேதி வரைக்கும் இந்த செவ்வாய் கும்பராசியில் இருப்பார். குரு பார்வையில் இருப்பார். அதனால் உங்களுக்கு நற்பலன்கள் நிறைய நடக்க போகிறது. அது என்னென்ன நற்பலன்கள், எப்படிப்பட்ட வெற்றிகள் கிடைக்கும், வழக்கு சம்பந்தமாக எப்படி மாற்றங்கள் ஏற்படும்னு இப்போ பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு வாருங்கள் ஆராய்வோம். மிதுன ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்திற்கு செவ்வாய் வராரு. உங்களுக்கு அவர் பாதகாதிபதி, ருணரோக சத்துருஸ்தானாதிபதி. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்களை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு ஸ்திரமான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். கணவன் மனைவி உறவில் லீகல் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த லீகல் உங்களுக்கு சாதகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா, இந்த செவ்வாய் உங்களுக்கு ருணரோக சத்துருஸ்தானாதிபதி. வீட்டில் ஏகப்பட்ட சண்டை சச்சரவு, கடன் பிரச்சனை, எதிரிகள் தொல்லை, உங்களுக்கு ஆரோக்கியத்தில் தொல்லை, அதுவும் குறிப்பாக நீங்கள் இளம் வயது ஆண் பெண்கள் வண்டி ஓட்டுறவராக இருந்தால் முதுகு பகுதியில் தொல்லைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கெல்லாம் மருத்துவ ரீதியாக தீர்வு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா பாக்யஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்குது. நீங்கள் நீண்ட நாட்களாக கடன் பிரச்சனையில் சிக்கியிருக்கீங்க. உங்களுக்கு சில நண்பர்களின் உதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். வேலைக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிற இளம் வயது இளம் தலைமுறையினர் வேலைக்கு முயற்சி எடுக்கிறது. சார் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், கடைசி இன்டர்வியூ வரைக்கும், ஹெச்ஆர் இன்டர்வியூக்கு வரைக்கும் வந்துட்டேன், ஆனால் கடைசியில் ஏன்னு தெரியல சார், என்னை ஃபில்டர் பண்ணிடுறாங்க அப்படின்னா, நீங்கள் அது என்ன பிரச்சனைங்கிறத ஒரு ஹெச்ஆர் கவுன்சிலர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும்.
என்ன காரணம்னு தெரியாமல் நீங்கள் இருக்கீங்கன்னா அப்போ ஏதோ உங்ககிட்ட ஒரு சின்ன வீக்னஸ் இருக்குது. அதாவது உங்களுடைய பேச்சு தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்துறது. தப்பான இடத்துல, அதாவது இடம் பொருள் ஏவல் அறிந்து பேச வேண்டும். சில இடத்துல பேசணும், நிறையா பேசணும், சில இடத்துல பேசக்கூடாது. சேல்ஸில் இருக்கிறவங்க நிறையா பேசணும், ஆனால் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க பேசக்கூடாது. மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க அடுத்தவங்களை பேச விட்டு அவங்கக்கிட்ட என்னென்ன அவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்டில் என்ன நெகட்டிவ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஆனால் சேல்ஸில் இருக்கிறவன் இந்த பேனா என்கிட்ட இந்த உலகத்துலேயே இந்த ஒரு பேனா மட்டும்தான் நீங்கள் எழுதினா அழியவே அழியாது, நீங்கள் கையால் எழுதினீங்க அந்த பேப்பரில் வரும்னு இல்லாத விஷயத்தெல்லாம் கதை விடலாம், தப்பு கிடையாது. ஸோ பேசுகிற பேச்சில் கவனமாக இருக்கணும். ஆனால் இளைய சகோதரர்கள் விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் பொழுது குத்தி காட்டி பேசுகிறத தவிர்க்கிறது நல்லது. இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானம்ங்கிறது குழந்தை பாக்கியம் சம்பந்தமாகவும் உங்களுடைய நீண்ட நாள் சொத்து பாக்கியம் சம்பந்தமாகவும் வீடு மனை வாங்குவதற்கான முயற்சிகளிலும் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். இதில் எல்லாம் இருந்த தடைகளை போக்கக்கூடிய வகையில் இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இதில் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பார்வையில் செவ்வாய் வர்றதுனால மிதுன ராசியில் பிறந்தவங்க இளைய சமுதாயத்தினர், அதாவது இளைய தலைமுறையினராக இருந்தால், திருமண வயதில் இருப்பவர்களாக இருந்தால் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த நபரை செலக்ட் செய்யும் வாய்ப்பு ஏற்படும். சார் நானும் என் மனைவியும் கல்யாணம் பண்ணி ரொம்ப நாளாக பிரிஞ்சிருக்கோம் சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இட் இஸ் த ரைட் டைம். உங்களுடைய மாமனார் வீட்டில் போய் பேசுகிறதுக்கு, உங்கள் மனைவியுடைய தம்பி தங்கைகள் மூலமாக பேசுகிறதுக்கு முயற்சி எடுத்தால் இப்பொழுது சாதகமான பலன்கள் ஏற்படும். சார் என் மனைவிக்கு ஒரு தம்பி இருக்கான், அவன் தான் சார் எனக்கு பிரச்சனை, போய் பேசுங்க. சாட்சிக்காரன் காலில் விழுறத விட சண்டைக்காரன் காலில் விழலாம். உங்கள் மச்சனங்கிறது உங்கள் தம்பி மாதிரி தான், தப்பு இல்லை. ஏன்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா யார்கிட்டையாவது இறங்கி போனால் தப்பு கிடையாது. நம்ம நல்லா செட்டில் ஆனதுக்கப்புறம் உங்கள் மனைவி அவங்கள புரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவனை வச்சு செஞ்சுக்கலாம், அதை அப்போதைக்கு பார்த்துக்கலாம். ஸோ இப்போது உங்களுக்கு அடுத்தவங்கக்கிட்ட இறங்கி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சரி சார் இதெல்லாம் எனக்கு பிரச்சனை இருக்குது, ஆனால் அதுக்கு மைண்டு கான்சன்ட்ரேட் பண்ணி முடியல, எதை எடுத்தாலும் எனக்கு செலவை ஜாஸ்தி கொடுக்கறது, மருத்துவ செலவு, பண விரயம், கடன் விரயம், வட்டி விரயம், இதெல்லாம் இருக்கே சார், இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது 2 பரிகாரம் பண்ணணும். ஒன்று, சுப்பிரமணிய புஜங்கத்தை தினமும் கேட்கணும். சுப்பிரமணிய புஜங்கத்தை நீங்கள் தினமும் கேட்டுட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் கூடவே நீங்கள் பண்ண வேண்டியது மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். தினமும் காலையில் நீங்கள் அந்த ஹோரை பாருங்கள், இல்லைன்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி, அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மகாலட்சுமிக்கு உண்டான மந்திரங்களை ஜபம் செய்யுங்கள். இல்லையா கனகதாரா ஸ்தோத்திரத்தை சொல்லிடுவாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் சார்ந்த பணப்பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். இந்த செவ்வாய் பயிற்சியானது உங்களுக்கு நற்பலன்களை வழங்க வேண்டும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய பிரார்த்தனை. ஆனால் இந்த செவ்வாய் பயிற்சி செவ்வாய் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் சனி பகவான், அதாவது சனி இருக்கக்கூடிய மீனராசியை நோக்கி செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. அதாவது ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு அவர் சனியோடு சேரப்போகிறார். குரு பார்வையை விட்டு சனியோடு சேரப்போகிறார். அதனால் இந்த ஏப்ரல் 2லேருந்து மே 11 வரைக்கும் நான் சொல்கிற அடுத்த செவ்வாய் பயிற்சியில் நிறைய பாதிப்புகள் இருக்கும். ஆனால் அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது அதனுடைய இந்த இலையுதிர் காலங்கிற மாதிரி இலை துவக்கக்கூடிய காலம், அதாவது உங்களுக்கு பிரச்சனைகளை ஆரம்பிக்கக்கூடிய காலம் என்னன்னு கேட்டேன்னா 2026 பிப்ரவரி 23ஆம் தேதியிலேருந்தே தெரிய ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இதனுடைய பலன்களை ஆராய்ந்து தெளிந்து கொள்ளுங்கள். அது சம்பந்தமாக ஏதாவது தெளிவு தெரியணும், அதுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில், தொலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாகவோ நேரடியாகவோ அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு சந்திக்கலாம். இதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைன்னு சொன்னேன்னா இந்த பிப்ரவரி 23லேருந்து மே 11ஆம் தேதி வரைக்கும், அடுத்த செவ்வாய் பயிற்சி வர வரைக்கும் அனைத்து ராசி நண்பர்களும் ஒரே ஒரு மந்திரத்தை பரிகாரமாக சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்டேன்னா மிருத்யுஞ்சய மந்திரம்னு சொல்லக்கூடிய சிவபகவானுக்கு உண்டானது, சிவபெருமானுக்கு உண்டானது. ஓம் திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகும விவந்தனான் மிருத்யோர் முக்ஷி யமாமிருதா ஆத்து. அப்படிப்பட்ட சுகத்தை தரக்கூடிய, ஆரோக்கியத்தை தரக்கூடிய, பிரச்சனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய மந்திரம் இது. இதை சொல்கிறதுனால உங்கள் அனைவருக்கும் நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.